ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. 29 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வருகை தந்து ராணிப்பேட்டையில் காமராஜர் ஆட்சி காலத்தில் ராணிப்பேட்டையில் தங்கிய காமராஜர் இல்லத்தை புதுப்பிக்கப்பட்டு அதனை திறந்து வைத்தார். பின்னர் அம்மூர் சமத்துவபுரம் எதிரே அமைக்கப்பட்டுள்ள அரங்கத்தில் மகளிர் திட்டம், ஊரக வளர்ச்சித்துறை, ஆதி திராவிட நலத்துறை, டாட்கோ, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை துறை, வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை உள்ளிட்ட 16 துறைகளை சார்ந்த 72,880 பயனாளிகளுக்கு 29.64 கோடி ரூபாய் மதிப்பில் வங்கிக் கடன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் உள்ள புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கொடைக்கல் கிராமத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள அரசு பொது சுகாதார நிலையம், வட்டார வளர்ச்சி அலுவலர் பாஸ்கரன், ஒன்றிய குழு உறுப்பினர் சசிகலா கார்த்திகேயன் தலைமையில் மருத்துவர் கோபிநாத், மருத்துவர் மோகன்வேல், மருத்துவர் லட்சுமி, மருத்துவர் செல்வத்தரசி, மருத்துவர் ஆய்வாளர் சவுந்தர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்தினம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்து பின்னர் மருத்துவமனையில் உள்ள படுக்கை அறைகள், மருந்தகம், ஆய்வுக்கூடம், மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்டவை பார்வையிட்டார். உடன் செவிலியர்கள், ஊழியர்கள் உள்ளிட்ட கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.